ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பிசிஓஎஸ், பிசிஓடி, ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுறது, இர்ரெகுலரான பீரியட்ஸ் இருக்கிறது, ஓவர் ப்ளீடிங் ஆகுறது, இல்லை ரொம்ப கம்மியாக ப்ளீடிங் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, ரொம்ப பெயினோட பீரியட்ஸ் சஃபர் பண்றவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு சிம்பிள் ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். இதை யார் வேணாலும் சாப்பிடலாம். வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இதை செஞ்சு வச்சு அவங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. எப்பவுமே வேலை செஞ்சு செஞ்சு டயர்டா இருக்கிற விமனுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தையும் இந்த ரெமெடி உங்களுக்கு கொடுக்கும். உடம்பு சூடுனாலேயோ இல்ல கான்ஸ்டிபேஷன்னாலேயோ நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அதை கியூர் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம ஒத்த பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைகள்ல கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சைஸ் வெள்ளை கலர் வெங்காயம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு பூண்டு பல்லு தான் இருக்கும். ஒரு பூண்டுலயுமே நம்ம நார்மல் பூண்டுல இருக்கிற மாதிரி நிறைய கொத்து கொத்தா இருக்காது. உங்களுக்கு இந்த ஒத்த பூண்டு கிடைக்கல அப்படின்னா நீங்க நாட்டு பூண்டாவது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தோல் எல்லாம் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு தேவை கத்தாழையோட மடல். 4 இல்ல 5 மடல் எடுத்துக்கோங்க. அது கீழே ஒரு பச்சை கலர்ல ஒரு லிக்விட் மாதிரி ஒண்ணு வரும். அதை அப்படி நேரா சாய்ச்சி வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது ஃபுல்லும் வடிஞ்சிரும். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஓரத்துல இருக்கிற முள்ளு, அந்த மேல இருக்கிற அந்த பச்சை கலர் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த வெள்ளை கலர்ல உள்ள ஜெல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துல இருந்தும் அந்த வெள்ளை கலர் ஜெல்லை எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இந்த மாதிரி பாத்திரத்துல சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா இதை 10 தடவை தண்ணி சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போறோம். அதுல ஒரு மாதிரி குழப்பா இருக்கும். அந்த குழப்பு கம்ப்ளீட்டா தீர்ற வரைக்கும் நம்ம அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யறோம். அந்த குழப்பு நம்ம உடம்புக்கு நல்லதில்ல. ஸோ கண்டிப்பா 10 தடவை இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஒரு தடவையும் நல்லா கை வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு திரும்பவும் தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி 10 தடவை செஞ்சு எடுத்துக்கோங்க. கடைசியில நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா அதுல சுத்தமா அந்த குழப்பே இருக்காது. பாக்குறதுக்கு ஏழனி மாதிரி இருக்கும், ஏழனியோட வழுக்கம் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் அதை வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இந்த ரெமெடி டாக்டர் சாலை ஜெயகல்பனாங்கிற சித்தா டாக்டர் யூடியூப்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துதான் நான் செஞ்சு பயனடைஞ்சு உங்களுக்கு இதை ஷேர் பண்றேன். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு இந்த ஹோம் ரெமெடி. 1 month சாப்பிட்றதுக்குள்ளேயே நம்மளோட சைக்கிள் எல்லாம் அவ்வளோ அழகா ரெகுலேட் ஆகி வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு பாதி பங்கு அளவுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்க போறோம். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம அந்த ஜெல் வச்சிருந்தோம் அப்படின்னா பாதி கப் அளவுக்கு பூண்டு எடுத்துக்க போறோம். இப்போ ஒரு கப்லயோ இல்ல ஏதாவது ஒரு கிண்ணத்துலயோ அளந்துக்கோங்க. இப்போ இந்த 1 கப் அளவுக்கு எனக்கு அந்த ஜெல் இருக்கு. ஸோ நான் இதுல பாதி அளவுக்கு பூண்டு எடுக்க போறேன். பூண்டு நல்ல பெரிய பல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன பீஸா கட் பண்ணி அளந்து எடுத்து பாதி கப் அளவுக்கு எடுத்து ஒரு மிக்சியில 2த்தையுமே சேர்த்து நல்லா எவ்வளவு தூரம் மையா அரைக்க முடியுமோ அந்த மாதிரி மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், அந்த ஜெல்ல இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போ 2 இல்ல 3 சில்லு கருப்பட்டி எடுத்துக்கலாம். நீங்க ஆக்சுவலா இந்த கருப்பட்டியை உடைச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்ததுன்னா சரியா இருக்கும். உங்களுக்கு சுவை வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதை லேசா நுணுக்கிட்டு ஒரு கடாயில சேர்த்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பாகு பதம் எல்லாம் எதுவுமே வேணாம், ஜஸ்ட் கரைஞ்சதுன்னா போதும். இப்போ ஒரு வடிகட்டியில அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. கருப்பட்டியில நிறைய கல்லு தூசெல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கடாயையும் ஒரு தடவை நல்லா கிளீன் பண்ணிட்டு நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற இந்த கருப்பட்டி பாகு எடுத்து அதுல ஊத்திடுங்க. ஊத்திட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த அலோவேரா அண்ட் பூண்டு கலவை, அதை இதுல சேர்த்துக்கோங்க. நல்ல ஹை ஃப்ளேம்லயே வச்சு இந்த மாதிரி இடையில கலந்து கொடுத்துக்கிட்டே இதை கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வைங்க. இது இந்த ஹோல் ப்ராசஸ் எனக்கு கிட்டத்தட்ட 45 minutes ஆச்சு இது செய்யறதுக்கு. ஸோ கொஞ்சமா அந்த தண்ணி குறுகி அது திக்காயிட்டே இருக்கும். எனக்கு அந்த பூண்டோட காரம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் இனிப்பு போட்டா நல்லா இருக்கும் போல இருந்தது. ஸோ நான் இன்னொரு சில்லு எடுத்து அதுல 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வடிகட்டி இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்து நீங்க குறுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது நல்லா குறுகி வரும். உங்களுக்கு அந்த வாசனை சூப்பரா இருக்கும். இதுல நீங்க பூண்டு சேர்த்திருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாது, பூண்டோட வாசனையே உங்களுக்கு இதுல வராது. நல்லா இந்த மாதிரி குறுக ஆரம்பிக்கிறப்ப 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இதை டேபிள் ஸ்பூனா இதுல சேர்த்துக்கோங்க. நான் இப்போ முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது அப்படியே அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணிடும். அந்த கலவை அப்படியே அந்த இதுல ஒட்டாம அப்படியே திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம அதை கிளறிக்க போறோம். அதாவது ஒரு அல்வா பதம் வர்ற வரைக்கும் நம்ம கிளறிக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல எல்லாம் அந்த நெய் கசிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த இதை கிளறி விட்டோம் அப்படின்னா அதுல ஒட்டாம அப்படியே வரும். ஸோ அந்த 1/4 கப் நெய்யை இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்து
சேர்த்து கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி நல்லா அந்த பாத்திரத்துல ஒட்டாம அழகா இந்த மாதிரி திரண்டு வந்துடும். இதுதான் பதம். இந்த பதத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறுத்தி வைக்கிற டைம்ல இருந்து இன்னொரு 2 மடங்கு அது கட்டியாகும். ஸோ அதுக்கேற்றபடி நீங்க பார்த்து நிறுத்தி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட திக்கானதுக்கு அப்புறம் நிறுத்தி வச்சிங்கன்னா அந்த பாத்திரத்தோட ஒட்டிக்கிட்டு நம்மளால எடுக்கவே முடியாத அளவுக்கு கெட்டியா போயிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ திக்கா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ திக்கா இப்போ ஒரு அல்வா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு அப்படியே திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்குல்ல, டேஸ்ட்டும் அப்படிதாங்க இருக்கு. நீங்க மருந்து சாப்பிட்றீங்க அப்படிங்கிற அந்த ஒரு சென்ஸே உங்களுக்கு வராது. அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்குது. இது வெளியிலேயே 10ல இருந்து 15 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம், கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். ஒருவேளை நீங்க கூட செய்றீங்க அப்படின்னா இது நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 3 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நீங்க வச்சு சாப்பிடலாம். டெய்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு 1 மந்த்ல உங்களோட பீரியட் சைக்கிள் அதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாமே அழகா ரெகுலேட் ஆகி வரும். உங்களுக்கு உடம்புலயே அந்த புத்துணர்ச்சி தெரியும், புதுசா பிறந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இந்த மருந்து அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு. உங்க வீட்டுல வயசுக்கு சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, மாசம் மாசம் பீரியட்ஸ் போது வலியில அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை தயார் பண்ணி வச்சு கொடுத்து பாருங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். இதை யார் வேணாலும் சாப்பிடலாம். இருந்தாலும் நீங்க ஏதாவது மெடிகேஷன் எடுத்துட்டு இருந்தீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கோங்க. நீங்க அந்த மாதிரி பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற மாதிரி இருந்தீங்கனாலும் நீங்க சாப்பிடுற மருந்து மாத்திரை ஏதாவது இதோட எஃபெக்ட் ஆகுமா என்னங்கிறத உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க இதை எடுத்துக்கோங்க. அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. பிசிஓடி PCOS பிரச்சனை நல்லா அவஸ்தைப்படுற யாருக்கானாலும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இந்த மாதிரி நிறைய ஹோம் ரெமடிஸ் நம்ம சேனல்ல இருக்கு. எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், பாருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.